செல்லக்குட்டி மம்மி சேனல். ஹாய் வீவர்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா கேரளா ஸ்பெஷல் கொலா புட்டுமு கருப்பு சுண்டல் பால் கறியும் தாங்க பார்க்க போகிறோம். தேவையான அளவு அரிசி மாவு எடுத்துக்கலாங்க. இது கொலா புட்டுக்குன்னு நம்ம தனியாக அரைச்சி வச்சுருப்போம் இல்லைங்களா, அந்த அரிசி மாவு. அதில் கொஞ்சம் உப்பு போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கட்டி இல்லாமல் உதிரி உதிரியாக பிசைஞ்சுக்கலாம். லைட்டாக தண்ணி தெளித்து பிசைஞ்சு விட்டுக்கோங்க, கெட்டி இருக்கக்கூடாது. இங்கே பாருங்கள், இப்போ நம்ம இந்த மாதிரி கையில் எடுத்து கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சோம்னா அது அப்படியே உடஞ்சி போகணும், அதுதான் பதம். இதை நம்ம ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிடலாம். இதுக்கு மேலே இட்லி துணி நனைச்சி தண்ணியில் நனைச்சிட்டு நல்லா புழிஞ்சிட்டு அதை நல்லா வெட் கிளாத் மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அந்த ஸ்டேஜில் இதை போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ இதுக்கு தேவையான குழம்பு பார்த்தோம்னா கருப்பு சுண்டல் தேங்காய் பால் கறி தான் செய்ய போகிறோம். இப்போ வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வடைச்சட்டி வச்சுட்டு வடைச்சட்டி சூடானதுக்கப்புறம் தேங்காய் ஊற்றிக்கலாம். தேங்காய் சூடானதுக்கப்புறம் கொஞ்சம் கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நறுக்கிய பெரிய வெங்காயம் அதை போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயத்தோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா ரெண்டு தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கலாம். உங்கள் காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகா கட் பண்ணி போட்டுக்கலாம். இதில் பச்சை மிளகா காரம் மட்டும்தான், மற்ற எந்த மசாலாவும் நம்ம ஆட் பண்ண போகிறது கிடையாது. இப்போ நல்லா தக்காளி வேகணுங்கிறதுக்காக கொஞ்சம் தண்ணி தெளித்து விட்டுக்கலாம். தண்ணி தெளித்து விட்டு மூடி வச்சிடலாம். தக்காளி வேகட்டும். இது கூட இஞ்சி பூண்டு தட்டி போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகட்டும். அது வரைக்கும் அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட நம்ம வேக வச்சிருக்கிற கருப்பு சுண்டல் இருக்கு இல்லைங்களா, அதை போட்டுக்கலாம். இந்த கருப்பு சுண்டல் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கினதுக்கப்புறமா தேங்காய் பால் எடுத்துக்கலாம். தேங்காய் பால் எடுத்து ஃபஸ்ட்டு பாலும் செகண்ட் பாலும் அந்த பால் எடுத்து இதில் ஊற்றிக்கலாங்க. ஊற்றுனதுக்கப்புறமா கொஞ்சம் நல்லா கலக்கி விட்டுட்டு உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு கொதி வந்தால் போதும், நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதுக்கு மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடலாம். நமக்கு தேவையான கருப்பு சுண்டல் பால் கறி ரெடி ஆயிடுச்சுங்க. இது கொலா புட்டுக்கு சூப்பர் காம்பினேஷன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இங்கே பாருங்கள், ஒரு அரை மணி நேரம் ஆயிடுச்சு. இதில் இருக்கக்கூடிய பெரிய கட்டியெல்லாம் நல்லா உடச்சி விட்டுக்கலாம். உடச்சி விட்டுட்டு கொலா புட்டு குழல் இருக்கு இல்லைங்களா, அதில் கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு இந்த மாவை எடுத்து போட்டுக்கலாம். கொஞ்சம் மாவு கொஞ்சம் தேங்காய் பூ, மறுபடியும் கொஞ்சம் மாவு போட்டு மேலே கொஞ்சம் தேங்காய் பூ போட்டு மூடி வச்சிடலாம். குக்கரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு விசில் போடாமல் அந்த விசில் இருக்க அந்த ஹோலில் இந்த கொலா புட்டு குழலை இந்த மாதிரி வச்சிடலாங்க. வச்சதுக்கப்புறம் நல்லா வெந்து வரும்போது அந்த ஆவிலேயே அந்த கொலா புட்டோட ஸ்மெல் வரும். அப்போ நமக்கு வெந்துருச்சுன்னு அர்த்தம். இங்கே பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போ எடுத்து காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், உடையாமல் எவ்வளோ அழகாக வந்திருக்குதுன்னு. சப்போஸ் வேகாமல் இருந்தால் உடஞ்சி தான் வரும், அதுலேயே நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம் இன்னும் வேகலைன்னு சொல்லி. இப்போ இதை கட் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக வெந்திருக்குதுன்னு. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணி காமிக்கிறேன். நல்லா அழகாக வெந்து பூ போல் வந்திருக்குது. இது கூட நம்ம செஞ்ச கருப்பு சுண்டல் தேங்காய் பால் கறி வச்சு சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். குழந்தைகளுக்கு இது கூட கொஞ்சம் சர்க்கரை போட்டு கொடுங்க, வெல்லமோ இல்லைனா கரும்பு சர்க்கரையோ போட்டு கொடுங்க, நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. மேலும் இந்த மாதிரி ஹெல்த்தியான டிஷ் செய்முறையை தெரிந்து கொள்ளணுன்னா மறக்காமல் நம்ம செல்லக்குட்டி மம்மி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். டாட்டா, பாய்.